ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா, எஸ்டர்டே August 19, 2025 வந்து சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் பேங் ஹீங்கிறவங்களும் இந்தியாஸ் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் வந்து மீட் பண்ணி சம் ஆஃப் த ட்ரேட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி லிஃப்ட் பண்ணுறதை பற்றியும் பேனை வந்து லிஃப்ட் பண்ணுறதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வேங் ஹீ வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலையும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்ஸை பற்றி நம்ம வந்து பேசலாம். So let's get into the topic, and if you do subscribe for this video to get more updates, and yeah guys, let's get into the video. And the first thing என்னன்னா, இந்தியா சைட்லேருந்து 3 விஷயத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி, 3 ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றியும் டெவலப்மெண்ட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ரிலேட்டட், ஓகேவா? லைக் 2021 2022 இயரில் வந்து நம்மளோட சைனா இந்தியா டைஸ் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். லைக் பிகாஸ் ஆஃப் த ட்ரேட் பார்டர் இஷ்யூஸ், ஓகேவா? அது ட்ரேட்னாலே எக்கனாமினாலே இல்லை, அது வந்து பார்டர் இஷ்யூஸ்னால நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆல் டைம் லோ வந்து நம்ம டெவலப்மெண்ட், அதாவது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து 2021 22 பீரியடில் வந்து சைனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து யூரியா இம்போர்ட்ஸை வந்து யூரியா எக்ஸ்போர்ட்டை வந்து இந்தியாவுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, பட் ஃபார் மெனி கண்ட்ரீஸ்க்காகவும் இந்த சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபார் சம் ரீசன்ஸ், ஓகேவா? லைக் அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து அந்த டைம் கோவிட் டைமில், ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஸோ அந்த யூரியா எக்ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபார் சம் டைம். அதை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இந்தியாவுக்கு நாங்கள் லிஃப்ட் பண்ண போகிறோம், அந்த பேன் இனிமேல் இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் இஸ் அ கிரேட் நியூஸ் ஃபார் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ், பிகாஸ் யூரியா இஸ் நம்மளுக்கே தெரியும், இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர் ஃபார் இந்தியா. அண்ட் இந்தியா மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர்லி டிபெண்டான ஒரு நேஷனுக்கு வந்து யூரியா இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆனதுனால இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் வந்து சில சீசன்ஸில் வந்து அந்த யூரியாங்கிற ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கிடைக்காம போனனால லைக் ராபி சீசன், கேரிப் சீசன், இந்த மாதிரி சீசனில் வந்து இட் அ பேட் ஃபேஸ், ஓகேவா? ஸோ அது வந்து இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ விச் இஸ் அ கிரேட் நியூஸ் ஃபார் இந்தியா இன் அக்ரிகல்ச்சர் செக்டர், ஓகேவா? அந்த செகண்டாக வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து இந்தியா ட்ரேட் கன்சர்னாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லைக் ரேர் எர்த் மேக்னெட்ஸை வந்து இந்தியா வந்து சைனாட்டிருந்து இம்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா? வி ஆர் பிகமிங், நம்ம வந்து இம்போர்ட் டிபெண்ட் கண்ட்ரி ஆஃப் சைனாவாக நம்ம மாறிட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து ரேர் எர்த் மேக்னெட்ஸான செமாரியம், ஜெர்மானியம் அண்ட் கேரியம் சம்திங், ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து தே ஹாவ் ரெஸ்ட்ரிக்டட், ஓகேவா? பிகாஸ் வந்து அது ஒரு ரேர் எர்த் மேக்னெட்ஸ், ஓகேவா? அந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து லைக் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட நேஷன்லேருந்து வெளியே போகிறது யாருக்குமே பிடிக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன்னு சொல்லி அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபார் சம் ரீசன்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி ரீசன்ஸ் சொல்லி தே ஹாவ் ரெஸ்ட்ரிக்டட் த எக்ஸ்போர்ட் பேன். ஸோ அதை வந்து இப்போது சைனா வந்து லிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ த வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியா. அண்ட் இது வந்து டெக்னாலஜி சைடில், ரெனியூவபிள் எனர்ஜி சைட்ஸில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா, ஓகேவா? பிகாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ரேர் எர்த் மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து இட் வாஸ் பிகேமிங் த ரா மெட்டீரியல் ஃபார் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார் டெக்னாலஜிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் அண்ட் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா டு ஒர்க் இட் அவுட். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியன் டெக்னாலஜிக்கல் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் சைட்ஸில், ஓகேவா? அண்ட் த தேர்ட் திங் என்னென்னா, லைக் விச் இஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், விச் இஸ் டனல் போரிங் மிஷின், ஓகேவா? லைக் விச் இஸ் அ மேசிவ் மிஷின். அந்த மிஷினை வந்து டனல்ஸை வந்து போர் பண்ணுறக்கு, லைக் இப்போ மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயில் ட்ராக்கை வந்து லே பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் டு போர் சம் டனல்ஸ், ஓகேவா? லைக் நடுவில் வந்து மலைகள் இருக்கும், இந்த மாதிரி டனல்ஸ் எல்லாம் போர் பண்ணால் தான் வந்து ட்ரெயின்ஸ் வந்து போக முடியும். அண்டு அதுக்காக டனல் போரிங் மிஷினை வந்து நம்ம சைனாட்டிருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையும் வந்து சைனா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு ஃபார் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் விச் இஸ் ஆல்சோ த வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியா, பிகாஸ் நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் நேஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
லைக் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ட்ரெயின்ஸ் வந்து எவ்வளோ இந்தியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு தெரியும். லைக் இந்த மாதிரி மேசிவான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ட்ரெயின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டாக, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து லைக் கோல் டிரான்ஸ்போர்ட்டுக்காகட்டும், கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து ட்ரெயின்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. ஓகேவா? லைக் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே சில நேரம் வந்து இந்த ட்ரெயினோட ட்ராக்கை பற்றி தான் டிபெண்ட் ஆகிருக்கு. பிகாஸ் சில டைம்ஸ் நாமளே நியூஸில் வந்து பார்த்துருப்போம், ட்ரெயின் ட்ராக்ஸ் வந்து தரல் புரண்டுருச்சுன்னா வந்து லைக் அது வந்து ட்ரெயின் ஹாவ் மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருச்சு, புரோக்கன். அதனால வந்து ட்ரெயின் போக முடியாது, வர முடியாது, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால நம்மளுக்கு சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் விச் இஸ் வெரி பேட். பட் இந்த ட்ரெயின் ட்ராக்ஸுக்கு டனல் போரிங் மிஷின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியும். ஓகேவா? நான் சொல்கிறதுனால சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா டு see about it. ஓகேவா? ஸோ இந்த 3 ஏரியாவில் வந்து இந்தியா வந்து ஸ்டேட் கன்சர்ன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்தியா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் விச் இஸ் வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியா அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணாங்க, நேஷனல் அட்வைசர் அஜித் டோவாலை மீட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அதில் என்னென்ன பேசினாங்க அப்படின்னா, லைக் பார்டர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. லைக் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் இந்தியாவும் சைனாவும் ஒரு ஆர்க் எனிமீஸாவோ, ஒரு பரம்பரை எதிரி மாதிரியோ, இல்லை வந்து ஒரு எனிமி ஸ்டேட்ஸாவோ, எனிமி நேஷன்ஸாவோ நாம் வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம இருக்கக்கூடாது. நாம் வந்து வி ஹாவ் டு டெவலப் அவர் ரிலேஷன்ஷிப், வி ஹாவ் டு க்ரோ வித் அவர் ரிலேஷன்ஷிப் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் இந்த லாஸ்ட் 9 monthஸில் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டரில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. லைக் இட் வாஸ் பீஸ்ஃபுல் ஓவர் தோஸ் பிளேசஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. லைக் பார்டரில் எந்த பிரச்சனையும் வரல, அந்த இடத்துல வந்து அமைதி நிலவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவந்தோ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், எப்படி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து சப்ளை பண்ணியிருந்தாலும், லைக் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் இந்தியா டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் டு டெவலப் திஸ் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. ஓகேவா? அண்ட் இது எதனால முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கானால தான். ஸோ இதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம். இன்றைக்கி யூஎஸ் செக்ரட்டரி ட்ரம்ப்போட செக்ரட்டரி, யூஎஸ் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியான கேரோலின் லீவெட்டுங்கிறவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஓகேவா? லைக் அவங்க கவர்மெண்ட்டோட அப்டேட்ஸை பற்றியும், இந்த உக்ரைன் வார் சீஸ்ஃபயரை பற்றி அப்டேட்ஸை பற்றியும் வந்து அவங்க ப்ரெஸ் மீட் வந்து கொடுப்பாங்க. லைக் இட்ஸ் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அவங்களுக்கு. ஓகேவா? டு மீட் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவங்க வந்து கொடுக்கறது, அப்டேட்ஸ் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ட்ரெடிஷன். பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்பை பற்றி நம்மளுக்கே தெரியும், இட்ஸ் மோர் ஆஃப் அ பப்ளிசிட்டி ஓரியன்ட் பிரசிடென்சி. ஓகேவா? ஸோ அதை டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து கேரோலின் லீவெட்டுங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் எஸ்டர்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ட்ரம்ப்போட பிரசிடென்சி பீரியடில் வந்து வி ஹாவ் டுக் சம் இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் டு எண்ட் திஸ் வார் பிட்வீன் உக்ரைன் அண்ட் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போட்டதுக்கும் அதுதான் காரணம். நாங்கள் இந்தியா மேலே அடிஷ்னலாக வந்து 50% டேரிஃபை இம்போஸ் பண்ணதுக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி சம்ஒன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் ரஷ்யாட்டிருந்து சைனா தான் வந்து அதிகமாக வந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து இந்தியா மேலே அதிகமாக டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அது ஒரு வேல்யூவான ரீசனாக இல்லையா, நீங்களே சொல்லுங்களேன். அது என்னென்னா, லைக் ரஷ்யா கிட்ட இருந்து சைனா வந்து இந்த வாருக்கு முன்னாடியே, உக்ரைன் ரஷ்யா வாருக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டு இருந்தாங்களாம் சைனா. ஸோ அது ஆல்ரெடி ஒரு 13%லேருந்து 12% வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் மற்றதெல்லாம் அவங்க டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. வேர்ல்டு லெவலில் வாங்குற மாதிரி, லைக் சவுதியில் வாங்குற மாதிரி, வெனிசுவேலா இந்த மாதிரி பிளேசஸில் வாங்குற மாதிரி, ஈரான்லேருந்து வாங்குற மாதிரி அவங்க டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க அவங்களோட ஆயில் இம்போர்ட்ஸை. ஸோ அதனால அவங்க மேலே பெருசாக டேரிஃப் வந்து போடல. லைக் 25% இஸ் ஓகே ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, லைக் இந்தியா மேலே 50% போட்டதுக்கான ஒரு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் இந்த வாருக்கு முன்னாடி அவங்க 1% தான் வாங்கிட்டு இருந்தாங்க. 1% ஆஃப் ஆயில் தான் வந்து ரஷ்யாட்டிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் இட்ஸ் நியர்லி 35 to 40% வந்து அவங்க வந்து
ரஷ்யாட்டிருந்து ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி பேட் அண்ட் தே ஆர் யூஸிங் திஸ் சுச்சுவேஷன், இந்த வார் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு தே ஹாவ் ரஷ்யன்லேருந்து சீப் ஆயிலை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனா வந்து ஏன் இம்போர்ட்ஸ் அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடல அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் சைனா வந்து வாங்குறது மட்டும் இல்லை, சைனா வந்து க்ரூட் ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல்லாம் வந்து தே ஆர் செல்லிங் இட். ஸோ அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டோன்னா லைக் அது வந்து பெட்ரோல் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆக்கிடும், வேர்ல்டு லெவலில் பெட்ரோல் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆக்கிடும், இன்ஃப்ளேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மேலே ஏன் 25% டேரிஃப் மட்டும் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இவ்வளோ ஒரு ரீசன்ஸ் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் முட்டுகள் கொடுத்து அவங்க வந்து எப்படி தான் சைனாவை வந்து பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல. அண்ட் பட் சைனா வந்து இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. சைனா வந்து தே ஆர் டூயிங் அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் போட்டுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, யூரோப் நேஷன்ஸு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே அடிச்சுக்குங்க, உக்ரைனு அடிச்சுக்குங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. வி ஆர் டெவலப்பிங் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறோம், நாங்கள் எங்கள் எக்கனாமியை டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சைனா வந்து இருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபேக்ட், ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் சொல்லலாமே. லைக் அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டேம் வந்து பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து கட்டுறக்கு பெர்மிஷன் வாங்கியாச்சு, எல்லாமே வந்து பண்ணியாச்சு, ஓகேவா. அதுக்கான அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ தே ஆர் கோயிங் டு பில்ட் இட் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ அது எங்கே பில்ட் பண்ண போகிறாங்கன்னா, லைக் பிரம்மபுத்திரா, அந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து டிபெட்டில் ஸ்டார்ட் ஆகி அது அருணாச்சல் பிரதேஷ், அசாம், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அண்ட் பே ஆஃப் பெங்காலில் வந்து ரீச் ஆகும், ஓகேவா. ஸோ இதனால் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அசாமில் வந்து வாட்டர் சப்ளை வந்து கம்மியாகலாம், அவங்களோட லைவ்லிஹுட் வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இட் வில் பி வெரி நெகட்டிவாக இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நிறைய பேர் சொன்னாலும் லைக் அசாம், அருணாச்சல் பிரதேஷில் வந்து பிரம்மபுத்திராலேருந்து ரிவர் வருது ரொம்ப கம்மி தான். லைக் அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன்கமிங் வந்து ரொம்ப கம்மி தான். பட் அவங்க மேக்ஸிமம் ஆஃப் த ரிவர் வாட்டர் வந்து எதுலேருந்து வருதுன்னா அங்கே மழை பெய்யுது, அதுலேயே வருது. லைக் நம்மளுக்கே தெரியும் அந்த அசாம், அருணாச்சல் பிரதேஷில் வந்து ரெயின்ஃபால் இஸ் ஹியூஜ், ஓகேவா. ஸோ அதுலேருந்து தான் அவங்களுக்கு நிறையா வாட்டர் வருது, தேவையான அளவுக்கு அவங்க லைவ்லிஹுட்டை ஃபில் பண்ணுறக்கான வாட்டர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் திஸ் பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஒரு 5 to 10% வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டாலுமே அது வந்து பாதிக்கப்படும்ல. லைக் எப்படி சொன்னாலும் லைக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2020-23 பீரியடில் வந்து ரஷ்யா, அமெரிக்கா, அப்போ வந்து பைடன் பீரியடில் இருக்கும்போது அமெரிக்கன் எய்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கன் ஃபாரின் மினிஸ்டர் சம்திங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் ரஷ்யாட்டிருந்து இந்தியா வந்து இம்போர்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது இட்ஸ் குட்ஸ் ஃபார் வேர்ல்டு. பிகாஸ் வந்து இவங்க வந்து இங்கே வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து ட்ரேடு வந்து இன்ஃப்ளேஷன் ஆகும். லைக் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லோரும் போய் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா லைக் மார்க்கெட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல, நம்ம போய் வாங்குறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இவங்க அங்கே வாங்குறதுனால இங்கே வந்து யாரும் இங்கே வந்து குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் வாங்குறதுனால இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு டர்ன் பண்ணி தே ஹவ் ஃப்ளிப்பிங் அரவுண்ட் அண்ட் சேயிங் திஸ். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. லைக் 5 to 10% இருந்தாலும் அந்த 5 to 10% யூஸ் பண்ணுறவங்க வந்து பாதிக்கப்படுவாங்கல்ல. லைக் இட் வில் பி பேக் ஃபார் இந்தியாஸ் வாட்டர் ஃப்ளோ அண்ட் எக்கனாமி, ஓகேவா. ஸோ அதை பற்றி we have to think about it. And yeah guys, so these are the updates about this geopolitical. And உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா, வேறு ஏதாச்சும் வீடியோஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இட். அண்ட் ஆல்சோ டூ சப்ஸ்கிரைப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் யா கைஸ், டூ லைக் இட். அண்ட் பை கைஸ், லெட்ஸ் see you in the next video.